السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கு ஒரு அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாறு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இவ்வுலகத்தில் மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைவூட்டும் விதமாக அவனுடைய வேதத்தில் பல அறிவுரைகளை அல்லாஹ் கூறியிருக்கிறான். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதலையும் அவன் தூதரினுடைய வழிமுறைகளையும் பெரும்பாலும் பின்பற்றுவதில்லை. இது போன்ற மக்களுக்கு மறுமை நாளை நினைவூட்டும் விதமாக இந்த உலகத்தில் பல நிகழ்வுகளை அல்லாஹு தாலா செய்து காட்டுகிறார். அதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக மறுமையினுடைய வாழ்க்கைக்காக இவ்வுலகத்தில் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகளை நாம் பின்பற்றிவிட்டு இருப்போம். இப்பொழுது நாம் சந்தித்திருக்கக்கூடிய காலம் கோடை காலம். இந்த கோடை காலத்தினுடைய வெப்பம் நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது. தெருவிலே நடந்து போக முடிவதில்லை, வீட்டில் ஒரு நிம்மதியாக உறங்க முடிவதில்லை, ஆடைகளை சரியாக அணிந்து போக முடியவில்லை. வேர்வை என்று நமக்கு பெரிய தொல்லைகளை 2-3 மாதங்கள் இந்த வெப்ப காலம் நமக்கு கடுமையாக வாட்டி எடுக்கிறது. இந்த வெப்ப காலத்தில் வரக்கூடிய இந்த கடுமையான வெப்பத்தை நினைத்து பயப்படக்கூடிய நாம் மறுமை நாளையில் அல்லாஹ் நரகம் என்று வைத்திருக்கிறானே, அங்கிருக்கக்கூடிய அந்த கொடுமையான வேதனையை பற்றி நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ஒரு சாதாரண இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. குளிர்பானங்கள் தேவைப்படுகிறது, மோர் தேவைப்படுகிறது, சர்பத் தேவைப்படுகிறது. நம்முடைய வெப்பத்தை தணிப்பதற்காக அவ்வளவும் செய்கிறோம். அவ்வளவு கஷ்டங்களிலேயும் அதை சரி பண்ணுவதற்கு முயற்சிகளை நாம் செய்கிறோம். ஆனால் ஆகிரத்திலே நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் எதை செய்திருக்கிறோம்? இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த கொடுமையான அந்த வெப்பத்தை, அந்த கொடுமையான நரகத்தை நிச்சயமாக நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு போர்க்களத்தின் பின்னணியில் அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகிறார். ஹிஜ்ரி 9 தபூக் போர்க்களம் நடந்திருக்கிறது. அந்த போர்க்களம் மற்ற போர்க்களங்களை விட ஒரு வித்தியாசமான மிக கடுமை நிறைந்த ஒரு போர்க்களம். அதனால்தான் அந்த போர்க்களத்திற்கு கஸ்வத்துல் உஸ்ரா, கடுமை நிறைந்த போர் என்று சொல்வார்கள். எந்த ஒரு போர்க்களமும் நம்ம டூர் போன மாதிரி இருக்க, அதுலேயும் கொடுமைகள், கடுமைகள், உயிர் இழப்புகள் எல்லா போர்க்களங்களிலேயும் இருக்கும். ஆனால் இதையே அப்படி சொல்கிறார்கள், மற்ற போர்க்களங்களை விட கடுமை நிறைந்தது. சஹீஹ் புகாரி நீங்கள் பார்க்கலாம், நபிகளார் அது எந்த நேரத்தில் போகிறார்கள்? ஃபி ஹர்ரின் ஷதீத் வஸ்தக்பல சஃபரன் பஈதா வ மஃபாஸன் வ அதுவன் கஸீரா. நபிகளார் அவர்கள் கடுமையான வெப்பம் நிறைந்த அந்த காலத்தில்
தூரமான ஒரு பயணமாக அவர்கள் அங்கே செல்கிறார்கள். போற வழிகள் எல்லாம் கண்ணும் மண்ணும் நிறைந்த, மரம் செடிகள் இல்லாத பகுதிகள், விரோதிகள் எதிரிகள் அதிகமானவர்கள். இவர்களை சந்திப்பதற்காக தபூக்கை நோக்கி நபிகள் பெருமானார் அவர்கள் செல்கிறார். கடுமையான வெப்பம், தூரம் அதிகம். நபிகளாருடைய மற்ற போர்க்களங்கள் பார்த்தால் பத்ர் மதீனாவின் பக்கத்தில் தான் இருந்தது, உஹது பக்கத்தில் தான் இருந்தது, ஹைபர் பக்கத்தில் தான் இருந்தது. நீங்க தபூக்கை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 700 கிலோமீட்டருக்கு நெருக்கமான இடம், தூரம். அவ்வளவு தூரத்தை மிக கடுமையான வெப்பம் நிறைந்த பகுதியில் அங்கே செல்கிறார் நபிகளார் அவர்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற போர்க்களங்கள் எல்லாம் வெளிப்படையாக போரை பற்றி சொல்ல மாட்டார்கள், சாடை மாடையாக சொல்வார்கள். ஆனா இதை மட்டும் வெளிப்படையாகவே சொன்னார்கள். ஆனா கடுமையான வெப்பம் இருப்பதின் காரணத்தினால, தூரம் அதிகமாக இருப்பதினால், எதிரிகள் அதிகமாக இருப்பதால் கண்டிப்பா எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக, முன்கூட்டிய தயாரிப்புகள் செய்ய வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக செஞ்சார்கள். இதை முனாஃபிக்கின்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவ்வளவு கடுமையான வெப்பத்தில் போய் இந்த போர்க்களத்தில் நாம் ஈடுபட வேண்டுமா? அதனால் லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த கோடை வெப்பத்தில் நீங்கள் புறப்பட்டு போகாதீர்கள். குர்ஆனுடைய வசனம் அவர்கள் சொன்னதை எடுத்து சொல்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரகத்தின் நெருப்பு இருக்கிறதே அது இதை விடவும் கடுமையானது. அவருடைய வாழ்நாளில் சந்தித்த வெப்பம் இதெல்லாம் ரொம்ப குறைவு. அரபு நாடுகள்ல அவருக்கும் பயங்கர கடுமையான வெப்பங்கள் உள்ளது. இன்றும் போனவர்கள் பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கடுமையான வெப்பத்தை பற்றி அந்த கொடுமையான நேரத்தில் வெளியே நாம் போக முடியாது. அவ்வளவுதான். நாம் இந்த வெப்பத்தையே தாங்க முடியாதவர்கள் அரபுலகத்தில் உள்ள வெப்பத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. நபிகளாருடைய காலத்துல கடுமையான அந்த வெப்பம் நிறைந்த அந்த பகுதி, அந்த நேரத்தில் போகாது. ஏன் உழவு போக வேண்டும் என்று முனாஃபிக்கின்கள் சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதுக்கே இப்படி சொல்லுகிறாயே, நரகத்தினுடைய அந்த நெருப்பு இருக்கிறதே இதை விடவும் பயங்கரமானது என்பதை எண்ணிக்கொள் அப்படின்னு அல்லாஹ் அங்கே எச்சரிக்கை செய்கிறார். இந்த எச்சரிக்கை தான் நம் அனைவர்களுக்கும் இந்த கோடை காலத்திலே எவ்வளவு வெப்பத்தை நாம் பார்த்து பயப்படுகிறோமோ அதை விடவும் அதிகமாக மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனையை நாம் பயப்பட வேண்டும். திருமறை குர்ஆன் பல இடங்களில், நிறைய இடங்களில் நரகத்தை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்கிறார். பாவிகளை அல்லாஹ் நரகத்தில் போட்ட பிறகு லா யதூகுன ஃபீஹா பர்தம் வலா ஷராபா இல்லா ஹமீமம் வ கஸ்ஸாகா, அதில் குளிர்ச்சியை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், குளிர் பானத்தை பார்க்க மாட்டார்கள். வெயில் உடனே நம்ம எங்கேயாவது ஒரு தண்ணியாவது குடிப்போமா என்று நாம் இயங்குகிறோம், தண்ணீரை குடிக்கிறோம். ஆனா அங்கே உள்ளே போட்டு விட்டால் அவனுக்கு குடிநீர் கிடைக்காது. குளிர்ச்சி அழகா ஏசி எல்லாம் போட்டு குழுகுலுன்னு நாம் வைத்துக் கொள்கிறோம். அந்த வெப்பத்தை தாங்குவதற்குரிய நிறைய ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்கிறோம். அங்கே குளிர்ச்சியையும் அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு கொடுக்கப்படக்கூடியது இல்லா ஹமீமம் வகசாக்கா, கடுமையாக கொதிக்கும் நீரையும் சீலையும் தான் அவனுக்கு கொடுக்கப்படும். படைத்த இறைவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அவன் மறுமை நாளில் அவன் இந்த நரகத்தில் போட்டு தண்ணீர் தண்ணீர் என்று கதறுகின்ற அந்த நேரத்தில் கொடுக்கப்படுவது கொடுமையான தண்ணீர். அது கொதிக்கக்கூடிய தண்ணீர். வெயில்ல சில்லுன்னு இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், குடிக்க முடியாது. அதுவும் கொதிக்கும் நீர். கொஞ்சம் இன்னும் அடுத்த மாதங்கள்லாம் வந்தால் நீங்கள் குளிக்கின்ற நேர தண்ணீரை திறந்தாலே கடுமையான வெப்பத்துடன் வரும், நம்ம ஊற்றவே முடியாது. ஆனா வயிற்று உள்ளுக்குள்ளேயே ஊற்றும்படி அல்லாஹ் செய்கிறான். கடும் இதாக இருக்கக்கூடிய, மிக கடுமையாக இருக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்குகிறான், வெந்நீரை அல்லாஹ் கொடுக்கிறான். உள்ள போனா என்ன செய்யும் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்றான், கத்தாகும், அவருடைய குடல்களை எல்லாம் நறுக்கிவிடும், துண்டு துண்டா ஆக்கிடும். அந்த தண்ணீர் உள்ளே அமிலத்தை போன்று, ஆசிட்டை போன்று, உள்ளுக்குள்ளே நீங்கள் குடிக்கக்கூடிய நீர் உங்களுடைய குடல்களை எல்லாம் துண்டு துண்டாக அடித்துவிடும். தண்ணீர் தண்ணீர் என்று கேட்பான், அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த தண்ணீர் யஸ்வில் உஜூ, முகத்தை அப்படியே கருக்கிவிடும். எப்படி கோழியை சுடுகிறீர்களோ, மீனை சுட்டு சாப்பிடுகிறீர்களோ, அதனுடைய நிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. அது மாதிரி அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் முகத்தை அப்படியே விகாரமாக ஆக்கிவிடும், அவனுடைய முகத்தை கடுமையானதாக ஆக்கிவிடும். திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்லுங்க, நஸாஅத்தன் லிஷவா, அவனுடைய தோள்களை எல்லாம் தனித்தனியாக கலட்டிவிடும்.
அவ்வளவு பயங்கரமான வெப்பம் நிறைந்த நெருப்பு அந்த நரகம். நீங்கள் இதை தாங்க முடியவில்லை, அதை எப்படி நீங்கள் தாங்குவீர்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா நரகத்தினுடைய வேதனையை எடுத்தெடுத்து அல்லாஹ் சொல்கிறார். அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் கேட்பான், அல்லாஹ் கொடுப்பான். ஆனா குளிர்ந்த நீரை அல்ல, அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெந்நீர், அந்த சீல் உள்ளே போகும்போது மரண வேதனையை அவன் அடைகிறான். ஏத்தீஹில் மௌத்து மின் குல்லி மகான் அமாஹு பிமய்யித். எல்லா புறத்தில் இருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா மரணத்தை என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். ஃபதூக்கு அதாபல் ஹரீக், உன்னை அழிக்கக்கூடிய நெருப்பான அந்த வேதனையை சுவைத்து பார். இந்த உலகத்துல படைத்தவனை மறைந்து அவனுடைய கட்டளையை மறந்து நடந்த நீ நல்ல குடி. அல்லாஹ் தஆலா அவன் தண்ணீர் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுக்கிறான். கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவனுடைய மரண வேதனையை கொண்டு வந்து பெரும் கஷ்டத்தை அவனுக்கு உள்ளடக்கும். நபிகளார் அவர்கள் அழகுற சொன்னார்கள், மறுமை நாளையில் ஒருவனுக்கு ரொம்ப குறைந்த ஒரு வேதனையை கொடுப்பான். அந்த வெப்பம், அந்த நெருப்பினுடைய கங்கு ஒருத்தனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குகிறார். அவனுக்கு அவனுடைய ரஜுலுன் ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்தான், அவனுடைய 2 பாதங்களும் கீழும் நெருப்பு கங்கங்கள் வைக்கப்படும். யகலி மின்ஹுமா திமாஹு, இந்த 2 கங்கங்களும் மூளையை எப்படியே கொதிக்க வைக்குமா. கீழே தான் வைக்கிறான், மேல தலையில இருக்கக்கூடிய அந்த மூளை கத 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 என்ற சட்டியை எப்படி கொதிக்குமோ அது போன்று அங்கே கொதிக்குமாம். அதனுடைய பவர் அவ்வளவு பயங்கரமாக ஒருவனுக்கு வேதனை செய்யப்படும் பொழுது அவன் சொல்வானா, இந்த நரகத்திலேயே நான் தான் அதிகமான வேதனை செய்யப்படுகிறேன், கொடுமை செய்யப்படுகிறேன், அல்லாஹ் அல்லாஹ் என்று கதறுவான். நபிகளார் சொல்ல, இன்னஹும் அஹ்வனுஹு அதாவா, இவன் தான் நரகத்திலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான வேதனைப்படுகிறான் என்று நபிகளார் குறிப்பிடுகிறார். கொஞ்சம் ரொம்ப குறைவு, இருப்பதிலேயே ஆக கடைசி நிலையில் உள்ள ஒரு சின்ன தவறுக்கு செய்யக்கூடிய அந்த வேதனை அவனுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த நரகத்திலேயே நமக்கு தான் ஓவரான வேதனையை, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு அந்த வேதனை, அந்த நெருப்பினுடைய பாதிப்பு அவனை ஏற்படுத்தும். இதை நபிகள் பெருமானார் அவர்கள் பல இடங்களில் நமக்கு இந்த வேதனையை பற்றி சொல்லி இருக்கிறார். அதனால்தான் அவர்களுடைய எல்லா தொழுகையிலையும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தின் வேதனையிலிருந்து இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று எப்போதும் கேட்பார். இந்த கொடுமையை என்ன செய்ய முடியாது, மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனையிலிருந்து நாம் கண்டிப்பாக எந்த விதத்திலேயும் எதையும் கொடுத்து நாம் என்ன செய்து விட முடியாது, தப்பித்து விட முடியாது. இப்ப நாம் நினைப்போம், இந்த இடத்துல வேதனை வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் அதை பாதுகாப்பதற்கு என்ன வேண்டாலும் கொடுத்து நாம் முயற்சி செய்வோம். வீட்டிலே கொஞ்சம் வெப்பம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம், வெயில் கடுமையாக அடிக்கின்ற பொழுது நம்ம நிலைமை என்ன ஏற்படும், ஒரு ஏசியாவது வாங்கி வச்சிடலாம் போல இருக்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா கரண்ட் பில், ஐயோ ஏசியை உள்ள நுழைச்சிட்டோம்டா 1000 ரூபாய்க்குள்ளது 5000 ரூபாய் வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைத்து கொண்டே இருப்போம். வெயிலின் வேதனை இருக்கும்போது கடனையாவது எதையாவது வாங்கி ஏசியை மாட்டிட்டோம். இது நம்முடைய அந்த வேதனை கடுமை அதிகமாக அதிகமாக நம்முடைய அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே தளர்ந்து போய் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுகிறோம். பிள்ளை நல்லா இருக்கணும், நமக்கு கஷ்டமா இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். இது மாதிரி அங்க நினைப்பான். மறுமை நாளில் அந்த வேதனையை தாங்க முடியாத ஒருவன் எப்படியெல்லாம் நினைப்பான் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமைதின் பிபனி வ ஸாஹிபதிஹி வ அஹீஹி வ ஃபஸீலதிஹி அல்லதி துவீஹி வ மன் ஃபில் அர்லி ஜமீஅன் சும்ம இன்ஜி. அந்த வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த அநியாயக்காரன் பாவி எப்படி ஆசைப்படுவான்னா, தன்னுடைய பிள்ளையை அதற்கு பகரமாக கொடுக்க முன் வருவான். யாரெல்லாம் என் பிள்ளையை வச்சுட்டு என்னையும் காப்பாத்திரு. ஆனா இந்த உலகத்தில் நாம் அப்படி நினைக்கல. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம் கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைக்க விரும்புகிறோம். ஆனா அந்த வேதனையை கடுமையை பார்த்தவனுக்கு அல்லாஹ் அக்பர், நம்மளால் முடியவே முடியாது, என் பிள்ளையாவது நீ வச்சுக்க, என்னையே காப்பாத்திரு. இந்த என் மனைவியே இருக்கிறா, அவளுக்கு வேதனையை கூட பிடிச்சு வச்சுக்க, என்னை எப்படியாவது காப்பாத்திரு. என் சகோதரன் இருக்கிறா, அவனை வச்சுக்க, என்னையே காப்பாற்றி விடு.
என் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, என்னையா அரவணைத்து என்னையெல்லாம் எத்தனை விதமான விஷயங்கள்ல காப்பாற்றி என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க, அவளை வச்சுக்க என்னைய காப்பாற்றுது இல்ல, இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேர்களையும் வச்சுட்டு என்னைய காப்பாற்றுகிறேன்னு தான் சொல்லுவானா. வேதனையினுடைய அந்த கடுமை ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அந்த நாளையில் ஒருவன் தன்னுடைய சகோதரனை விட்டு, தன்னுடைய பிள்ளையை விட்டு, தாயை விட்டு, மனைவியை விட்டு, எல்லாரை விட்டும் விரண்டோடுவான். தன்னுடைய நிலைமை என்னாகும் என்றே எண்ணிக்கொண்டிருப்பான். அவ்வளவு கடுமை. அப்ப இந்த வேதனையை நம்மளால் ஒரு சிறிய ஒரு சாதாரண ஒரு வெப்பத்தையே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய அவ்வளவு பெரிய வேதனையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்பதை எண்ணி பாருங்கள். படைத்தவனுடைய சட்ட திட்டங்களின் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அந்த வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை நினைத்து பார்த்து திருந்தி கொண்டோமானால் அல்லாஹ் நம்முடைய பாவ மன்னிப்பை ஏற்கிறார். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சரி, தொலைஞ்சு போ, விட்டு அல்லாஹ் மன்னித்து விடுவார். ஆனாலும் ஒரு 2-3 மாதங்கள் முடிந்தது பிறகு நாமும் சாதாரணமாக எதையுமே நினைக்காதவர்களாக நாம் சென்று கொண்டு இருப்போமே. ஆனால் மறுமையில் அந்த வேதனையை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வைத்துத்தான், இந்த நரகத்தினுடைய வேதனை வைத்துனா அதிகமான எச்சரிக்கைகளை இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நரகத்திற்கு போகக்கூடியவன், இவ்வளவு பெரிய வேதனைகளையும் வரக்கூடியவன் யார் என்ற பட்டியலையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னென்ன மாதிரி எல்லாம் எண்ணங்கள், என்னென்ன மாதிரி எல்லாம் செயல்கள் எல்லாம் இருந்தால் அவன் நரகத்துக்கு போவான் என்பதையும், நீங்கள் எப்படியெல்லாம் நடந்தால் நரகத்தில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு சில விஷயங்களை நபிகளார் அவர்கள் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகத்திற்குரியவன் யார் என்பதை உங்களுக்கு நான் காட்டட்டுமா, சொல்லட்டுமா? எவனெல்லாம் நரகத்துல போய் இருப்பான், அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவனாக இருப்பான். குல்லு உத்துல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிர், இரக்கம் இல்லாதவன், அகம்பாவம் பிடித்தவன், பெருமை அடிப்பவன், இவனெல்லாம் நரகத்தில் போட்டு அல்லாஹ் புளிய போகிறான். இரக்கம் இல்லாதவன், லா இரஹமுல்லாஹ் அல்லாஹ் யர்ஹம் நாஸ், மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். அங்கேயும் கிடையாது. மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற போது, சிரமப்படுகின்ற பொழுது அவர்களுடைய சிரமங்களை எண்ணி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் ஒருவனுக்கு இல்லை என்றால், இரக்கம் இல்லாதவனாக, கொடுமைக்காரனாக ஒருவன் வாழுகிறான் என்று சொன்னால், நிச்சயமாக அவனெல்லாம் மறுமை நாளையில் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார். நீங்கள் இந்த உலகத்தில் இது போன்ற கொடுமைக்காரர்கள் நிறைய பேர்களை பார்க்கலாம். திருமணத்தில் ஒரு மாற்று மத சகோதரி திருமணம் முடித்து போய் அமெரிக்காவுக்கு கொண்டு போய் நிறைய, ஏறத்தாழ 40 லட்சம் ரூபாய்கள் வரையிலையும் செலவழித்திருக்கிறார். பர்னிச்சருக்குன்னு தனியா, நகைக்குன்னு தனியா. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போகிறார். அது வட மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போகும் பொழுது அவனுடைய அலுவலகத்தில் இருந்த மனைவிக்கும் அவனுக்கும் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? உங்க மனைவியை கூட்டிட்டு போனோம்னு அவங்க அப்பாட்ட அதுக்கும் தனியா டிக்கெட் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அங்கே போய் அவர் இருப்பதற்கு போவதற்கு அதற்கும் தனியான பணம் வேண்டும் என்று கேட்கிறான். அப்புறம் தான் அவன் மனைவி, ஆள் சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம் என்று நம்முடைய பெற்றோர்களை பிழிந்தெடுக்கிறான், கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி அதெல்லாம் முடியாது என்று சொன்னவுடன் வீட்டிலேயே 2-3 நாட்கள் அடைத்து வச்சிட்டான். குடிப்பதற்கு, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டதாக அந்த பெண்மணி சொல்கிறார். ஃபோன் பண்ணுகிறார், எடுப்பதில்லை. மெசேஜ் அனுப்புகிறார், பதில் இல்லை. ஏதாவது எனக்கு சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லை, தண்ணீராவது கொடுங்கள் என்று கேட்கிறார், அதுவும் கொடுக்கல. எவ்வளவு பெரிய கொடுமை! அதற்கு பிறகு மனித உரிமை கமிஷன் அவருடைய போன் நம்பரை எடுத்து அவர்களிடத்தில் பேசி அவர்கள் காப்பாற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்கள் என்று பாருங்கள். எவ்வளவு பணத்தை பெற்றாலும் கூட அவனுக்கு திருப்தி அடைவதில்லை. சரி, ஒரு உயிரினமாக ஒரு சாதாரண ஆடு மாடை கொண்டு கூட அவன் நினைக்கவில்லை. சாப்பிட்றதுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணுமே, உணவு கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணம் கூட இல்லை. அவ்வளவு பணத்தை பெற்றும் கூட இது மாதிரி கொடுமைக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் உள்ள போட்டுதான் எல்லாம் பொசுக்க போறான். அடுத்தது அகம்பாவம் பிடித்தவன், பெருமை அடிப்பவன். நிறைய பேர்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகுதி, அடுத்தவர்கள கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப பெருமை.
பணத்தை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, கல்வியை கொண்டு எல்லாத்துக்கும் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், நீ எல்லாத்திலையும் பெரியவன் அல்ல, அல்லாஹுதான் பெரியவன் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு இடத்திலையும் சொல்றோம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீ பெரியவன் என்று தான் சொல்றோம். நீ தான் பெரியாள், நான் ஒரு அடிமை என்பது அவ்வப்போது அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். இருந்தாலும் பணத்தை வைத்து பெருமை பேசுகிறான், அதிகாரத்தை வைத்து பெருமை பேசுகிறான், கல்வியை வைத்து பேசுகிறான். குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிந்தனுக்கு மேலும் ஒரு அறிந்தன். கல்வியை தெரிந்தவன் இருக்கிறான், உனக்கு தெரியும், உன்னையோட அப்ப ஒருத்தன் இருப்பான், நீ பெரியவன் அல்ல என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். ஆனால் தான் தான் பெரிய ஆள் என்று மாதிரி நினைக்கிறான், நடக்கிறான், பேசுகிறான், அடுத்தவர்களை பேச வைக்கிறான். இப்படியெல்லாம் நடந்தான் என்று சொன்னால் அவனையெல்லாம் கொண்டு போய் இந்த நரகத்தில் தான் போடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அழகுற சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு சிறிது அளவு கூட பெருமை, ஆணவம், கிபர் வரக்கூடாது. லா எதுகுல் ஜன்னத மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அணுவளவு கிபர், ஆணவம், பெருமை உள்ளத்தில் வந்தால் அவன் சொர்க்கத்துக்கு நுழையும். அணுவளவு. ஒவ்வொருத்தனுக்கும் நிறைஞ்சி கிடக்குது, அல்லாஹ்வின் தூதர் அவர் சின்ன உள்ள போயிட்டாலே போதும், அது உன்னுடைய எல்லா அமல்களும் எல்லாத்தையும் அழித்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி பயங்கரமான நரகத்திற்குரிய இந்த மாதிரி காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். அதே போன்று இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை பற்றி திருக்குர்ஆன் நமக்கு அழகுற காட்டுகிறது. அல்லாஹ் சொன்ன, அவன் தூதர் சொன்ன அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடப்பவர்களே சொர்க்கத்திற்கு போக முடியும். ஆனால் எப்படி நடக்கிறார்கள்? எனக்கு முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள், நான் யாரை நம்புகிறேனோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வின் தூதரை இரண்டாம் நிலைக்கு கொண்டு போய் வைத்து விடுகிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்கள் திருமறை குர்ஆன்ல, மறுமை நாளில் நரகத்தில் போகக்கூடியவன் யௌம யஅல்லுல் லாலிமு அலா யதைஹி யகூல் யா லைத்தனி இத்தஹத்து மஅர் ரசூலி சபீலா. அநியாயக்காரன் தன்னுடைய கரங்களை வாயில போட்டு கடிச்சு, ஐயோ இந்த தூதர் காட்டிய வழியை நான் எடுத்திருக்க கூடாதா என்று சொல்வான். அடுத்தும் சொல்வாள், யா வைலத்தா லைத்தனி லம்மத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு வந்த கை சேதமே, இந்த மனிதனை உற்ற நண்பராக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. நிறைய பேர் என்ன செய்யறான்னா அடுத்தவன் மூலமா வழிகட்டு போயிடறான். இவன் சிந்திப்பதில்லை, இவர் சொன்னா கரெக்ட், இவர் சொன்னாருன்னா ஏத்துக்கலாம், இப்படி போகிறானே. அல்லாஹ்வும் அவன் தூதர் சொன்னதுதான் நமக்கு வழிகாட்டி என்பதை விட்டு விட்டு அதற்கு மேல் ஒருவரை வைக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவனுக்கு புத்தியை வைக்கிறான். அப்போதுதான் சொல்லுகிறான், ஆஹா இவனை நான் உற்ற நண்பராக எடுக்காமல், இவன் பேச்சை கேட்டு கடைசியில் அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகளை விட்டு விட்டு நரகத்திற்கு போய் விட்டேனே என்று அவன் சொல்வான். திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்கிறது, இவர்கள் நரகத்தில் போன்று வெந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சொல்வார்களாம், லவ் குன்னா நஸ்மவு அவ் நஅகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் கேட்டிருந்தால் அல்லது நாங்கள் சிந்தித்து இருந்தால் நாங்கள் நரகவாதியாக ஆயிருக்க மாட்டோமே. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த வழிகாட்டுதலின்படி நான் சொன்னவர்கள் இடத்துல கேட்டு அதன்படி நடந்திருந்தால், நான் அல்லது எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையை, இது கரெக்டா, அது சரியா, குர்ஆன் படி எது இருக்கிற, ஹதீஸின் படி எது இருக்குன்னு சிந்தித்து இருந்தால் நான் நரகத்திற்கு இல்லாமல் போயிருப்பேன். ஏன்னா முன்னோர்கள் சொன்னது, மூதாதையர்கள் சொன்னது, இவர்கள் வழிகாட்டியது, இப்படியே ஒரு சிலர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். எதை சொன்னாலும் சிந்திப்பதில்லை, எதை சொன்னாலும் சரியா என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. எல்லாருமே யாராவது ஒருவர் சொன்னார், எங்க முன்னோர்கள் சொன்னார்கள், நடைமுறையில் இருப்பது. அதனால தான் நபிகளார் அவர்கள் முதலில் ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு சொல்லும் போது சொன்ன அறிவுரைகள், உத்துருக்கு மாயக்கூல ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர் சொன்னதை விட்டு விடுங்கள் என்றுதான் சொன்னாங்க. மண்டையில அதான் முன்னோர் சொன்னதுதான் கரெக்ட், இவர் சொன்னதுதான் கரெக்ட்னு உட்கார்ந்தால் நீ நேரான வழிக்கு போகவே மாட்டாய், சரியான வழிக்கு போகவே மாட்டாய். ஒரு சிந்தனை இவருக்கு மனிதன் என்று சொன்னால் சரியானதும் இருக்கும், தவறானதும் இருக்கும். எது சரியோ அதை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளத்தில் இருந்தால் மட்டும்தான் நேரான வழியில் போவார். இவர்கள் சொன்னா எல்லாம் தப்பு, இவர்கள் சொன்னா எல்லாம் ரைட்டு, இப்படி ஒரு குரூப் போகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழிக்கு போக மாட்டார். அதான் அவன் அங்க அந்த நேரம் சொல்லுவான், ஆஹா மற்றவங்க சொன்னதை நான் கேட்காம போயிட்டேனே, எனக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்திருந்தானே, அதையும் நான் சிந்திக்காமல் போய் விட்டேனே.
என்று நரகவாதிகள் சொல்வார்கள், அந்த நெருப்புல கடக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அழகுற நமக்கு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்திலேயும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வமை யஅஸில்லாஹ வரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு யுத்கிலுஹு நாரா. யார் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்து அவனுடைய வரம்புகளை மீறி நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் நரகத்தில் நுழைய செய்வார். அல்லாஹ் அவன் தூதரும் காட்டி தந்த ரெண்டு தான் அல்லாஹ் தஆலா பேசிக்கொண்டே போகிறார். அதை மீறி அடுத்ததில் நீங்கள் போனீர்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைகளை விட்டு நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான் என்பதை திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. பொதுவாக அல்லாஹ்வின் தூதரும் சொன்ன வழிகாட்டுதல்களை மீறி நடக்கக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் நரகத்தில் தான் தூக்கி போட இருக்கிறார். அந்த வேதனையை, அந்த நெருப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக, அதுல நிறைய வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, திருக்குர்ஆன் சொல்கிறது. அதிலே தான தர்மங்கள் நமக்கு நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதன் அல்லாஹ்வின் முன்னிலையில் இருந்து விசாரிக்கப்படுவான். முன்னால் பார்ப்பான், பின்னால் பார்ப்பான், வலதுபுறம் பார்ப்பான், இடதுபுறம் பார்ப்பான், எல்லாம் நரகமாவே தெரியும் அவனுக்கு சுத்தி. ஏன்னா அவன் எதையுமே செய்யல, அல்லாஹ்வுடைய விசாரணையிலேயே அவனுக்கு தெரிந்து விடுகிறது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் அப்ப சொன்னாங்க, இத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பள துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்துக்கொள். அது சின்ன ஒரு துண்டு கூட உன்னை நரகத்தில் இருந்து காப்பாற்றிவிடும். இந்த தர்மம் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு வழங்குவது, இவைகளெல்லாம் நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிய பெரிய ஒரு ஆயுதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுத்திருக்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து, அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொடுப்பான், சிலர்களுக்கு வேதனையில் இருந்து காப்பாற்றுவான். அதுல ஒரு ஆள் யார் என்று சொன்னா, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி வலா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, அனாதைகளுக்கு உதவி செய்வாங்க, அதே மாதிரி கைதிகளுக்கு உதவி செய்வாங்க. இவங்கெல்லாம் உதவி செய்த பிறகு அவர்கள் சொல்வார்களாம், இந்த உதவியெல்லாம் நாங்கள் செய்தது எனக்கு நீ நன்றி செலுத்தணும், இந்த உதவிக்காக வேண்டிய நான் சொன்ன வேலையெல்லாம் நீ செய்யணும், எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து தான் நாங்கள் செய்தோம். இன்னா நகாஃபு யௌமன் அபூசன் கம் தரீரா. ஒரு நாள் இருக்கிறது, அதுல மிக கடுமையான நாள் இருக்கிறது, பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளை நாங்கள் பயந்து நாங்கள் இதை செய்கிறோம். வகாஹுல்லாஹு ஷர்ர தாலிகல் யௌம் வலக்காஹும் நல்ரத்தம் வசுரூரா. அல்லாஹ் என்ன செய்கிறார், இப்படிப்பட்டவர்களுக்காக அந்த நாளையின் கடுமையில் இருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி மகிழ்ச்சியையும் பொலிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்ததாக திருக்குர்ஆனில் நமக்கு சொல்கிறார். அப்ப நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நரகிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகம் தான தர்மங்கள் அதிகம் நாம் செய்ய வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். திருக்குர்ஆனுடைய ஒரு பிரார்த்தனை, நபிகளார் அதிகம் கேட்ட பிரார்த்தனை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நல்லதை தா, மறு உலகத்திலேயும் நல்லதை தா, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றி விடு, இந்த நரக நெருப்பு, இந்த கடுமையிலிருந்து எங்களை காப்பாற்று. இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகம் கேட்ட பிரார்த்தனை என்று புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ரொம்ப லேசான ஒரு துவா நமக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இதை நீங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு, இந்த கோடை காலத்தில் இந்த வெப்பத்தை எல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை, மறுமையினுடைய வெப்பத்தை என்னால் தாங்க முடியாது, அந்த கொடுமையை தாங்க முடியாது, என்னை காப்பாற்றிய என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிய சொர்க்கத்தை நுழைய செய்வாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லவர்களாக மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையவர்களாக கேள்வானாக. வாஹிதாவனாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றியும் நரக நெருப்பின் வேதனைகளை பற்றியும் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது நமக்கும் ஒரு ஒன்று, நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கோடை காலம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம்
விடுமுறை விடப்பட்டு விட்டது. அதில் நம்முடைய பிள்ளைகளின் மீது நிறைய கவனம் செலுத்துகிறோம். அவருடைய ஆசைக்காக வேண்டி எவ்வளவோ பொருள்களை வாங்கி கொடுக்குறோம். சைக்கிள் வாங்கி கொடுக்குறவங்க இருக்குது, கார் வாங்கி கொடுக்குறவங்க, பைக் வாங்கி கொடுக்குறவங்க, லேப்டாப் வாங்கி கொடுக்குறவங்க, டேபு, செல்ஃபோனுண்டு இந்த உலகத்தினுடைய பொருள்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கேட்குறாங்கன்னு ஆசைக்கு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் மறுமையில் ஜன்னத்தை வாங்கி கொடுப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக அக்கறை செலுத்துறது. இந்த கோடை காலங்கள் விடுமுறை நாட்களில் கொஞ்ச நேரம் பிள்ளைகள் விளையாண்டாலும் கொஞ்ச நேரம் மார்க்கத்தை படிப்பதற்கு ஒரு வழிகாட்டுங்கள். கோடைகால பயிற்சி வகுப்புகள் பல இடங்களில் நடத்தப்படுகிறது. அதில் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி அதில் திருமறை குரானை படிப்பதற்கு, மனனம் செய்வதற்கு, துவாவை மனனம் செய்வதற்கு, தொழுகை முறையை அறிவதற்கு, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிவதற்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்படும். அதில் நம்முடைய பிள்ளைகளை சேருது. நபிகளாருடைய காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் அவர்களாக ஆர்வப்பட்டு நபிகளாரிடத்தில் சென்றிருக்கிறார். அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 நாட்கள் வந்து தங்கியிருக்கிறார். மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், நஹ்னு ஷபபத்துன் முத்தகாரபூன், நாங்கள் ஒரே வயதுடைய இளைஞர்களாக நாங்கள் இருந்தோம். அக்மம்னா இந்தஹு இஸ்ரீன யௌமா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் 20 நாட்கள் தங்கியிருந்தோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல. இளைஞர்கள் ஊரை சுற்றுறது தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க, போவாங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து 20 நாட்கள் தங்கி மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை படித்தாங்க. 20 நாள் கழித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், முரூஹும் இர்ஜூ இலா அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தினரிடத்தில் திரும்பி செல்லுங்கள். ஓ முரூஹும், அவர்களுக்கு கட்டளையிடுங்கள். இங்கே என்னென்னவெல்லாம் செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி தந்தேனோ அதெல்லாம் அவங்கள செய்யுமாறு கட்டளையிடுங்கள். வா அல்லிமூஹும், அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சல்லு கமாராய்த்து மூனியும் சல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள். நபிகளாரில் படித்து அதில் சுருக்கமாக சொல்லப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 நாட்கள் ஒரு இளைஞர் பட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் தங்கி மார்க்கத்தை படிக்கிறார். அப்போ நம்முடைய பிள்ளைகளும் அதுபோன்று 10 நாள் 15 நாட்கள் என்றெல்லாம் வைக்கப்படுகிறார். அதில் சேர்க்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளும் மார்க்கத்தை அறிந்து மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை புரிந்து மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வழிகாட்டுதலை நாம் கொடுக்கணும். இது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை. அவர்களுக்கு மற்ற விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுவதை போன்று மார்க்க விஷயத்திலேயும் ஆர்வம் காட்டி அவர்கள் குரானை படிப்பவர்களாக, மனனம் செய்பவர்களாக, மார்க்கத்தை தெரிந்தவர்களாக உருவாக்குவதற்கு இந்த கோடைகால இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளையும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக உருவாக்கி மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.